கும்பராசி. கும்பராசின்னு சொன்னாலே கும்பம் போல, ஒரு பரணி போல, ஒரு குடம் போல இருக்கிற ராசி கும்பராசி. கும்பராசின்னு சனீஸ்வரனோட சொந்த வீடு. அதில் வேறு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை, அது அவரோட மட்டும் வீடு தான். ஆனதுனாலே கும்பராசிக்காரங்களுக்கும் இப்போது ஜென்ம சனி, அதான் கண்ட சனிங்கிற ஒரு தோஷமுள்ள நேரம்தான். இருந்தாலும் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு தான் சரியாய ரீதியிலுள்ள பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கு. இதில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக சனீஸ்வரனை கும்பிட்டு தான் ஆகணும். முடிஞ்சால் ஐயப்பன் கோவிலுக்கு போங்கோ, ஆஞ்சநேயருக்கு போய் கும்பிடுங்கள். ஆஞ்சநேயருக்கு நீங்கள் விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி கும்பிடுங்கள். மனப்பிரச்சனைகளிலிருந்து எனக்கு மீறி தரணும்னு நீங்கள் சுவாமிகிட்ட வேண்டுங்கள். சுவாமி உங்களுக்கு நல்ல மாற்றங்களே தரும். தொழிலில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தேன், மந்தமாகி போயிடுச்சு. ஏன் இது நல்லா தானே போய்கிட்டு இருந்தேன், ஏதோ எதிரிகள் தொல்லையோ, இதெல்லாம் அப்படியெல்லாம் நம்ம சந்தேகப்பட வேண்டாம். நம்ம நேரம் நமக்கு அனுகூலம் அல்லாமல் இருக்குது. அதுதான், இதுக்கு நீங்கள் சுவாமியை வழிபட்டால் மட்டும் போலும். உங்களுக்கு அனைத்து மாற்றங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரும். குழந்தைகளுக்கும் அவ்வளோ ஸ்லாக்கியமாக இருக்காது. வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி நம்ம கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதியிருக்கோ, எப்படி நீங்கள் சுவாமியை நினச்சி பரீட்சை எழுதியிருக்கோ, அதுக்கு தக்கன இருக்கும் உங்களோட வெற்றி. நல்ல வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் முறையாக நல்ல ஹயகிரியவரே, சரஸ்வதியை, தட்சிணாமூர்த்தியை எல்லாம் நினச்ச குலதெய்வத்தை எல்லாம் வழிபட்ட பரீட்சை எழுதியிருக்கோ, வெற்றி உங்களுக்கு நிச்சயம். வெற்றியில் உங்களுக்கு அந்த மாற்றம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் பெரிய வெற்றிக்கெல்லாம் வாய்ப்பில்லை. இருந்தாலும் பூருருட்டாதி நட்சத்திரக்காருக்கு ரொம்ப நல்ல நேரம்தான். இந்த வருஷப்பிறப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கும் ஏழரை இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வருஷப்பிறப்பு ரொம்ப நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கு எல்லா விதமான நேட்டங்களுக்கும் உள்ள வாய்ப்புகள் இருக்குது. வெற்றிகள், பேர புகழ, குடும்ப சுகம், பிரதாபம். பிரதாபம் நம்மளை பற்றி நல்ல ஆள்கள் நல்லதாக பேசுகிறது, அது மாதிரி உள்ள வாய்ப்புகள் இருக்குது. விவசாயங்கள் நல்ல நேட்டங்களுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஸ்தான லப்தி, அதாவது நம்ம ஒரு பதவி நம்மளை தேடி வரும். நம்ம சும்மா இருந்தால் போகும், இருந்தாலும் நம்மளை தேடி பதவிகள் வரும். ஏதோ அந்த மாதிரி தொழிலில் இருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது இந்த பூருருட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. எப்படி இருந்தாலும் சனியோட தோஷம் சனி தோஷம்தான், கண்ட சனி தான். கண்ட சனி அதனோட குணம் காமிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் அவசியம் யாராக இருந்தாலும் சனீஸ்வரனை கும்பிடணும். சிவனை கும்பிடணும். சிவனே அவசியம். சிவனையும் அம்பாளையும் கும்பிடணும். சிவன் உங்கள் ராசிக்கு வளர உதவக்கூடிய ஒரு பகவான் சுவாமி தான் சிவன். சிவபெருமானை அவசியம் நீங்கள் கும்பிடுங்கள். சிவன் மாந்திரங்கள் தெரிஞ்சால் சொல்லிக்கொங்கள். திங்கட்கிழமைகள் சிவனே நீங்கள் வழிபடுங்கள். உங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரும். உத்தியோகத்திலே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் கடைப்பிடிங்கள். உத்தியோகத்திலே உங்களுக்குள்ள பிரச்சனைகள் சுமூகமாக போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் அமையும். வியாபாரம் பண்ணுறவரும் நீங்கள் புதுசாக ஒரு வியாபாரமும் பண்ணாதுங்க, இருக்கிறதே அப்படியே ஓட்டிகிட்டு போங்க, அதுதான் நல்லது. புதுசாக ஆரம்பித்தால் நீங்கள் கவலைக்கு உங்களுக்கு வழி வரும். அதில் நஷ்டம் இல்லாமல் லாபம் எதிர்பார்க்காதுங்க. எதாக இருந்தாலும் புதுசாக நீங்கள் ஆரம்பித்து வச்சா அது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு வீடு வாங்கினா வாங்கலாம், வாகனம் வாங்கினா வாங்கலாம், இதெல்லாம் நல்ல. ஆனால் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லதல்ல, அவ்வளோ நல்லா இருக்காது. இது நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், இதொன்னும் உங்களுக்கு தோஷமில்லை, எல்லாம் நல்லா இருக்கும். அதுவும் பூருட்டாதி நட்சத்திரக்காருக்கு எல்லா ரீதியிலும் நல்லதுகளுக்கும் உள்ள வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளும் சரி, பெண்களுக்கும் இது இந்த வருஷம் நல்ல, அதாவது பூருட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோட எதிர்பார்ப்புகள் நடக்கக்கூடிய நேரம். சனீஸ்வரனை கும்பிடுறதுல மாறவே வேண்டாம். எந்த சதயமாக இருந்தாலும் சரி, அவிட்டமாக இருந்தாலும் பொருட்டாதியாக இருந்தாலும் சனீஸ்வரனை கும்பிடுற விஷயத்தில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். நல்லா கும்பிட்டுக்கோங்கோ. சனீஸ்வரன் உங்கள் ராசியோட அதிபனாக இருந்தாலும் அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தண்டனைகள் கொடுக்கும். அதனால் நீங்கள் சனீஸ்வரனை கும்பிட்றது, ஐயப்பன், ஆஞ்சநேயர் போன்றதும் சனீஸ்வரனையும் எள்ளு விளக்கேற்றி கும்பிடுங்கள். சனிக்கிழமைகள் நீங்கள் அசைவங்கள் சாப்பிடாதுங்கள்.
வெறும் வயிற்றிலே நீங்கள் இந்த விளக்கு எள்ளு விளக்கு போட முடிஞ்சால் அது ഏറ്റവും நல்லா இருக்கும். ஆனால் முடிஞ்சால் அப்படி பண்ணுங்க. இல்லைங்களும் கண்டிப்பாக எள்ளு விளக்கு போடணும். அன்றைக்கி அசைவங்கள் பழைய சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடாமல் இருங்கள். உங்களுக்கு அந்த சனி தோஷத்தில் இருந்துள்ள பரிகாரம், சனியான விடுதலை கிடைக்கும். சனி உங்களுக்கு தோஷம் செய்யாமல் இருக்கும். எல்லாம் நல்லதுக்காக நீங்கள் உங்களோட குலதெய்வத்தை வணங்குங்கள். சிவனையும் அம்பாளையும் வணங்குங்கள்.